Hi friends, welcome back to Fooddiem channel. இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். கோழி மிளகு வறுவல் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு ரெண்டுத்தையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு கப்பில் போட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தண்ணியே ஊற்றாமல் அரைக்கணும். இந்த ரெசிபிக்கு மிளகாய்த்தூள் நம்ம சுத்தமாக போட போகிறதில்ல. இப்போ உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா மிளகுத்தூள் இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் வெறுமே சோம்பு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது நல்லா ப்ரௌன் ஆகிட்ட அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை நல்லா வெடித்து வந்த அப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு 10-15 உரித்து வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கணும். நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வெங்காயத்தை வதக்கி விடணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆகும்போது ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு அப்புறமா இப்போ 1/2 கிலோ சிக்கன் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் கொஞ்ச நேரம் நல்லா வதங்கி கொஞ்சம் தண்ணி விடும்போது நம்ம அடுத்தடுத்து மசாலா என்ன ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். சிக்கன் நல்லா வேகிறதுக்கு இப்போ ஒரு 3/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். இது தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதி வந்த அப்புறமா ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 8-10 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு, பார்க்கும் போதே தெரியுது. இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இல்லையா, இது ஒரு 2 வாட்டி கலரி விட்டுட்டு இனிமேல் தான் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா இதில் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த சிக்கன் வறுவலுக்கே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்க போகுது. இப்போ மசாலா அரைச்சி வச்சுருக்கதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகுத்தூள் இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே அடுப்பில் சிம்லேயே விட்டுருங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ட்ரையாக நம்மளுக்கு கிடைக்கும். இது சிக்கன் பெப்பர் ஃப்ரையை நீங்கள் கீ ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா ஏதாவது ஒரு பிரிஞ்சி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா பிளெயின் ரைஸ் கூடயே இது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. குக்கரில் மட்டும் சிக்கனை வேக வைக்காதீங்க, அது ரொம்ப குழஞ்சி போயிடும். இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.